திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றம். அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிர முழங்கி திரளான பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலையின் உச்சியில் மாலையில் ஏற்றப்படுகிறது மகாதீபம். டன் கணக்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோயில் வளாகம். தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் குவியும் பக்தர்கள். பாதுகாப்பு கருதி பெற்றோர் பெயர், செல்போன் எண்ணுடன் குழந்தைகளின் கையில் கட்டப்படும் கைப்பட்டை. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிய செயலி அறிமுகம். தற்காலிக பேருந்து நிலையம், பார்க்கிங், கூட்டம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள ஏற்பாடு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேரோட்ட திருவிழா. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தேரோட்டம். நெல்லையில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த புனித சவேரியார் தேவாலய ஆண்டு பெருவிழா கோலாகலம். நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் புனித சவேரியார் பேராலய பெருவிழாவையொட்டி விடிய விடிய நடைபெற்ற தேர்பவனி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. நீலகிரி, கோவையிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்று மிக கனமழை பெய்யும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூருக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. திருவண்ணாமலையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையில் மூழ்கிய 15,000 ஏக்கர் விளை நிலங்கள். முறையாக கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தேங்கிய மழைநீர். புதைவட மின்கம்பிகள் உள்ளதால் மின்கசிவு என புகார். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டு முகாம்களில் தங்க வைத்த மீட்புப் படை வீரர்கள். அமெரிக்காவை மூழ்கடிக்கும் பனிப்புயல்கள். ஒரே வாரத்தில் 3வது பனிப்புயல் உருவாகியுள்ளதால் 5.5 கோடி பேருக்கு மேல் பாதிப்பு.
நாடாளுமன்ற வளாகத்தில் இரண்டாவது நாளாக எதிர்க்கட்சிகள் போராட்டம். புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக சென்று முழக்கம். நாடாளுமன்றத்துக்கு ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து வந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். டெல்லி காற்று மாசு விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தல். டெல்லியில் தொடர்ந்து மோசமான நிலையில் காற்று மாசு. பல இடங்களில் காற்றின் தரக்குறியீடு 400ஐ தாண்டியது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் திட்டம். தஞ்சாவூரில் கொட்டு மழையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை பாதிக்கும் அரசாணை எண் 24ஐ நீக்க வலியுறுத்தல். தேங்கும் மழைநீரை அகற்ற தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வடிகால் வசதிகளை முறையாக செய்து முடிக்காததே மக்களின் துயரத்துக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் தவிக பொதுச் செயலர் ஆனந்த் மீண்டும் சந்திப்பு. தவிக தலைவர் விஜய் சாலை வலம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேச்சு. கரூரில் தவிக பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் குழு ஆய்வு. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, டிஐஜி சுமித் சரண் நேரில் பார்வை. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்துவதே ஆளில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 65 விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் விமர்சனம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை மேலும் உயரும் அபாயம். ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 96,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி மீண்டும் 200 ரூபாயை கடந்தது. மக்களை தாக்கியதால் பிடித்து இடமாற்றப்பட்ட தாய் புலி. தவித்த 4 புலிக்குட்டிகளையும் மீண்டும் தாயிடமே சேர்த்த வனத்துறை.